இந்த மாதிரி வெப் பை அனிமேஷனை நீங்க எப்படி கிரியேட் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் டேப்ல டைட்டில்ஸ்ல போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நோட் எடுத்துக்கோங்க. தென் உங்களுக்கு தேவைப்படுற டெக்ஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ இங்க இருக்க ஃபியூஷன் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இது அப்படியே ஃபியூஷன் பேஜ்ல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கிட்ட வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த ஃபாலோவர்ன்ற இருக்கிறத ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ண உடனே இங்க மாடிஃபைஸ் டேப் வந்து ஓப்பன் ஆயிடும். மாடிஃபைஸ்குள்ள போயிடுங்க. போயிட்டு இங்க டிரான்ஸ்ஃபார்ம் வாங்க. இங்க கேரக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த கேரக்டர்ஸ்ன்றத வேர்ட்ஸ்ன்னு மாத்திடுங்க. மாத்திட்டு இங்க கீழே சைஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு தான் நீங்க கீ ஃப்ரேம் வைக்கணும். இது வந்து நீங்க ஒரு 10 ஃப்ரேம்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு 10th ஃப்ரேம்ல டெக்ஸ்ட்லாம் இப்படி தான் இருக்கணும். ஸோ நான் அதுக்கு இங்க ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் போயிட்டு இது நான் ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கேட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல டைமிங் போயிட்டு இங்கே டிலே இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிலேவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 வைக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா? இப்போயே நமக்கு தேவையான எஃபெக்ட் வந்துருச்சு. ஆனால் இது நம்ம இன்னும் கொஞ்சம் சில கரெக்ஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று என்னென்னா, இந்த அனிமேஷன் வந்து நம்ம லீனியரில் இருக்கிற ஸ்மூத் ஆக்கணும். அதுக்கு ஸ்பைன் எடிட்டர் போயிடுங்க. ஸ்பைன் எடிட்டரில் இதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஜூம் டு ஃபிட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த அனிமேஷன் எடுக்க வந்து இங்கே வந்துடுச்சா? நீங்கள் என்ன பண்ணோன்னா 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஈஸ்னு போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் இங்கே வந்து அவுட் கியூபிக் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ப்ரிஃபர்ட் அனிமேஷன் அதை கொடுத்துருங்க. நான் அவுட் கியூபிக் கொடுத்து பார்க்குறேன். கொடுத்துட்டேன்னா இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மூத்தான அனிமேஷனாக இருக்கும். பட் இது நீங்கள் இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு இங்கே கடைசியில் வந்து நிற்கும் போது பவுன்ஸ் ஆகிற மாதிரி வைக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த கர்வ், இந்த ஹேண்டில்ஸை மட்டும் லைட்டாக இப்படி மேலே தூக்கிடுங்க. ரொம்ப தூக்கக்கூடாது. இப்போ நான் தூக்கின மாதிரி லைட்டாக தான் தூக்கணும். அண்ட் இங்கே இன்னொரு கர்வ் இருக்குது பின்னாடியே, அதையும் சேம் ஹைட்டுக்கு தூக்கிடலாம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ அந்த வந்து ஒரு சட்டான பவுன்ஸ் எது பார்த்தீங்களா? ஒரு பாப்அப் ஆகுற மாதிரி. ஆக்சுவலி இதோடய இந்த அனிமேஷன் முடிஞ்சிருச்சு. பட் உங்களுக்கு இன்னும் வேணும்னா இங்கே டூல்ஸ் வந்துட்டு நீங்கள் செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா மோஷன் பிளர் இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இது 2ல் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வச்சுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக 10 வச்சாலும் சரி. அனிமேட் பண்ணும்போது மோஷன் பிளரோட வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டெக்ஸ்ட் அனிமேஷன் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு டிஸ்கவுண்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.